ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத்லேருந்து மிக முக்கியமான அப்டேட் பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவைத்தில் 10 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிப்பு பண்ணியிருக்காங்க. தேசிய தின கட்டுப்பாடுகள், அப்புறம் 38 கட்டடங்களுக்கு அபராதம் போட்டிருக்காங்க. 750 கேடி ஃப்ரீலான்ஸ் விசா, யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, குவைத்தில் 10 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிப்பு பற்றி பார்க்கலாம். குவைத் அரசு, குறிப்பாக குவைத் முனிசிபாலிட்டி, திருமணம் ஆகாத வெளிநாட்டவர்கள் குடியிருப்பு விதிமுறைகளை மீறியதற்காக 10 வீடுகளின் மின்சாரத்தை துண்டித்துள்ளது. ஏன் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, பழைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, பேச்சுலர் மக்கள் குடும்ப பகுதிகளில் அதிகமாக தங்கியிருந்திருக்காங்க. அதிக பேர் ஒரு வீட்டில் தங்கியிருந்திருக்காங்க. பாதுகாப்பு மற்றும் சுகாதார பிரச்சனைகள் இருந்திருக்கு. புதிய நடவடிக்கை என்னன்னா, ஃபேமிலி ஏரியாவில் பேச்சுலர்ஸ் தங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மீறினால் மின்சாரம் துண்டிப்பு ஏற்படும், அபராதமும் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேச்சுலராக இருக்கிறீங்க அப்படின்னா சரியான அக்கோமடேஷனில் ஷிஃப்ட் ஆகுங்க. இல்லைன்னா மின்சாரம் மட்டுமல்ல, லீகல் ப்ராப்ளம் கூட வரும். செகண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் டே ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். குவைத் தேசிய தினம் வந்து பிப்ரவரி 25 அன்னைக்கு கொண்டாடப்படும். புதிய கட்டுப்பாடுகள் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, குப்பை எறிவதற்கு தடை விதிச்சிருக்காங்க. தண்ணீர், கிறிஸ்டல் அதாவது பலூன் வாட்டர் அட்டாக் தடை பண்ணியிருக்காங்க. வாகனங்களுக்கு மேல் தண்ணீர் அடித்தல் தடை பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்கன்னா, முன்னாடி நேஷனல் டேல சிலர் ஓவர் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதாவது கார்களுக்கு சேதம் உண்டாக்குவாங்க, சண்டை போடுவாங்க, சாலையில விபத்துகள் நிறைய நடக்கும். அதனால அரசு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டாங்க. ரூல்ஸை மீறினீங்க அப்படின்னா அபராதம் போடுவாங்க, பிளஸ் சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. தேர்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 38 கட்டடங்களுக்கு அபராதம் போட்டிருக்காங்க. குவைத் ஃபயர் ஃபோர்ஸ் ஃபயர் சேஃப்டி விதிகளை பின்பற்றாத 38 கட்டடங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. பழைய நிலைமை என்னன்னா, தீ அணைப்பான் வந்து இருக்காது, எமர்ஜென்சி எக்ஸிட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அலாரம் சிஸ்டம் வந்து வேலை செய்யாது. இது மாதிரி தான் இருந்துச்சு பழைய நிலைமை. அதுக்காக தான் இந்த புதிய நடவடிக்கையை கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன், ஃபைன், அப்புறம் க்ளோசர் நோட்டீஸ். இது உங்களுடைய பாதுகாப்புக்காக தான். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து ரொம்பவே முக்கியமான அப்டேட். 750 கேடி ஃப்ரீலான்ஸ் விசா. ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன மாதிரியான விசான்றதை பார்க்கலாம். இது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஒர்க் பர்மிட் மாதிரி. கஃபீல் இல்லாமல் வேலை செய்ய அனுமதி கிடைக்கும். பழைய சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா, குவைத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆர்டிகிள் 18 வந்து பிரைவேட் செக்டார், ஆர்டிகிள் 20 டொமஸ்டிக் ஒர்க்கர், ப்ராஜெக்ட் விசா, ஃபேமிலி விசா, இது எல்லாமே ஸ்பான்சர் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்பான்சர் அப்ரூவல் வந்து தேவையாக இருந்தது. ஆனால் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்க புதிய 750 கேடி ஃப்ரீலான்ஸ் விசாவில் இருக்க முக்கிய அம்சங்கள் என்னென்னா, கஃபீல் இல்லை, டைரக்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோல், சிவில் ஐடி வேறு மாதிரி இருக்கும், எந்த நிறுவனத்திலும் நீங்கள் வேலை செய்யலாம். இந்த விசாக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 18 பிரைவேட் செக்டார், ஆர்டிகிள் 18 கவர்மெண்ட் செக்டார், 18 விசா இல்லீகல் அவுட் சைடு ஒர்க் செய்கிறவங்க, இவங்க எல்லாரும் எலிஜிபிள் தான். யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னா ஆர்டிகிள் 20 காதிம் விசா, ப்ராஜெக்ட் விசா, ஃபேமிலி விசா, இவங்க எல்லாரும் எலிஜிபிள் கிடையாது. இந்தியாவிலிருந்து வர்றவங்க இந்தியாவிலிருந்து அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா எல்லாரும் எலிஜிபிள். புதிய விசா இஷ்யூ ஆகும். இந்த விசாவில் வந்தால் எந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியன், டிரைவர், டெலிவரி, ஏசி டெக்னீஷியன், கார்பெண்டர், பிளம்பர், ஹெல்பர், கன்ஸ்ட்ரக்ஷன், ஐடி ஃப்ரீலான்ஸ். நீங்கள் பார்க்குற ஜாப் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கிறலாம். ஆனால் உங்களால் சொந்த கடை திறக்க முடியாது, பிஸ்னஸ் லைசன்ஸ் கிடையாது. பிஸ்னஸ் செய்ய வேணும் அப்படின்னா குவைத்தி பார்ட்னர் தேவை. இந்த விசாக்கான சிவில் ஐடி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது வந்து சாதாரண சிவில் ஐடி மாதிரி இருக்காது. போலீஸ் செக்கிங்கில் எக்ஸ்பைரி வேலிட் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரெனியூவல் டைமில் வந்து 750 குவைத் தினார் வந்து நீங்கள் கட்டணும். எக்ஸ்பைரி டேட் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இன்சூரன்ஸ் விதிகளை ஃபாலோ பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 750 கேடி ஃப்ரீலான்ஸ் விசா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீடமாக இருக்கும். மல்டிபிள் ஜாப் ஆப்ஷன் இருக்கும். ஸ்பான்சர் இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண முடியாது. ரெனியூவல் கரெக்டாக பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.